ஸோ வெள்ளிக்கிழமை இப்போ ஜும்மா தொழுவ கிளம்பி போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய டாக்டர்ஸ் யாருமே வரல, அதனால் இன்றைக்கி பக்கத்தில் இருக்க பள்ளியாசலுக்கு நடந்தான் போக வேண்டியதாக இருக்குது. காலையிலேருந்து நாங்கள் தான் ஃபார்மசியை பார்த்துட்ருக்குறோம். ஸோ ரொம்ப காற்றடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வெயில் காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஆரம்பிக்க போகுது, அதனால் கொஞ்சம் காற்று வர ஆரம்பிச்சுட்டு இருப்போம். நான் ஒர்க் பண்ணுற ஃபார்மசியிலேருந்து பள்ளியாசலுக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் வரும், 500 மீட்டர் கிட்ட வரும். ஸோ வெயில் டைம்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். பட் இப்போ வெயில் இல்லைங்கிறதுனால நடந்து போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. தொழுவையை முடிச்சுப்போம், அப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். காற்றடிக்கிறதுனால அந்த முடி களைஞ்சி மூஞ்சிக்கிட்ட வருது. லாங் ஹேர் வைக்கிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம், உங்கள்கிட்ட தான் சைக்கிள் இருக்குதா, நீங்கள் சைக்கிள்லேயே பள்ளியாசலுக்கு போகலாமே அப்படின்ட்டு. ஸோ சைக்கிளை தொழுறதுக்கு வெளியே விட்டுருந்தோம்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால தான் நான் சைக்கிளை ஃபார்மசிலே லாக் பண்ணி விட்டு போய்கிட்டு இருக்கேன். ஓகே, பள்ளியாசல்கிட்ட வந்தாச்சு. இப்போ பள்ளியாசலுக்குள்ளே நான் தொழுவ போகிறேன். ஸோ அழுந்துடலான்ட்டு ஒரு வழியாக நல்லபடியாக தொழுவ முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். நான் என்ன தான் தூங்கணுன்ட்டு நைட்டு ட்ரை பண்ணாலும் சரி, லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக படுத்து தூங்கணும்னு பார்த்தாலும் தூக்கமே வராது. ஆனால் இந்த ஜும்மா தொழுவ அதுமா ஹதீஸ் சொல்ல ஆரம்பிக்கும் போது நல்லா தூக்கம் வந்துடுது. சரி, எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான்னு பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்தா அவங்களும் அதே மாதிரி